காசாவுல பார்க்கிறோம். ஒரு வருஷத்துக்கு மேல யுத்தம் நடக்குது. இஸ்ரேல் என்கிற மாபெரும் ஆயுதங்களை கொண்டவர்கள் அவர்களால் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகளை அழிக்க முடியல. அமெரிக்காவினுடைய முழு சப்போர்ட் கிடைச்சியும் பாலஸ்தீனத்தினுடைய போராளிகளை அழிக்க முடியல. அப்படி இருக்கும்போது எஸ்டிஎஸ் மட்டும் எப்படி பிடிச்சிட்டு போனாங்க? ஷாம் வெற்றி கொள்ளப்படும். சிரியா, ஜோர்தான், பாலஸ்தீனம், லெபனான் இந்த பகுதிகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெற்றி கொள்ளப்பட்டதோட கூட்டம் குடும்பமா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா அத்தனை பேரும் ஷாம் பகுதிகளுக்கு விரைந்து செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாம் வெற்றி கொள்ளப்படும்ங்கறாங்க, ஈராக் வெற்றி கொள்ளப்படும்ங்கறாங்க, யமன் வெற்றி கொள்ளப்படும்ங்கறாங்க. வெற்றி கொள்ளப்படுகிற இடத்துல கூட்டம் குடும்பத்தோட எல்லாரும் கிளம்பி போவாங்கங்கறாங்க. ஷியாக்களை பொறுத்தவரை பல பிரிவுகள் அவர்களுக்கு மத்தியில் இருப்பதை நம்ம கவனிக்க முடியும். ஈரான்ல இருக்கக்கூடியவர்கள் இமாமியாக்கள் என்று சொல்லுவார்கள். 12 இமாம்கள் வருவார்கள். அந்த ஜஃபர் சாதிக்கெல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இமாமியாக்கள் என்று சொல்லுவார்கள். ஈரான்ல இருக்கக்கூடியவர்கள், லெபனானுடைய சவுத் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், இந்த யுத்தத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்களும் இமாமியாக்கள். யமன்ல இருக்கக்கூடியவர்கள் ஜெய்தியாக்கள், அவர்களும் ஷியாக்கள் தான். ஜெய்தியாக்கள் தான் அங்க அதிகமாக இருக்கிறார்கள். இப்படி ஷியாக்கள்ல பல பிரிவுகள் இருக்கிறார்கள். அந்த பிரிவுகள்ல மிக மிக மோசமான ஒரு பிரிவு ஷியாக்களே. இவர்களை வழிகேடர்கள், வழிகேட்டின் உச்சத்தில் இருப்பவர்கள், இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா இந்த நுசைரியாக்கள், அலவியாக்கள். பஷர் அல் அசாதினுடைய தகப்பனார் பஷர் அல் அசாத், அவருடைய குடும்பம், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை. இன்றைக்கு நீங்க பாப்பீங்க, சிரியாவில் இந்த கிளர்ச்சி படை ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு பல அறிஞர்கள் சமூக வலைதளங்களில் வந்து பேசுறாங்க. நாங்கள் மீண்டும் சிரியாவுக்கு வர ஆசைப்படுகிறோம். நாங்கள் வெளியேறியதற்கு காரணம் பஷர் அல் அசாத் தான். எங்களோடு இருந்த பல அறிஞர்களை கொன்று குவித்து விட்டார். லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து பல அறிஞர்களை, உலமாக்களை, மார்க்கத்திற்காக போராடியவர்களை, மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பாடுபட்டவர்களை எல்லாம் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள் என்பதற்காகவே கொன்று குவித்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டாரு. ஐஎஸ் என்கிற பிரிவினர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், அவர்கள் முர்த்ததுகள், அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிக்கிற மார்க்கம் அல்ல. ஐஎஸ்ஐ சேர்ந்தவர்களை இஸ்லாமியர்கள் என்று இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. குர்ஆன் சுன்னா அடிப்படையிலும் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. யமன் சவுதிக்கு கீழே இருக்குது. ஷாம்ங்கிறது வந்து மேல பகுதிகளில் இருக்குது. இந்த ஷாம், இஸ்ரேல் பார்டர், அதே போன்று துருக்கியினுடைய பார்டருக்கு வரும், லெபனானுடைய பார்டருக்கு வரும். இந்த ஏரியாவில் சிரியா இருக்கிறது. இது யமன் வந்து ஆக கீழே சவுதிக்கு கீழ் பகுதிகளில் இருக்குது. இந்த ரெண்டையும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஷாம் தேசத்திற்கு அருள் புரி, யமன் தேசத்திற்கு அருள் புரி யா அல்லாஹ்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த துஆ கேட்கிற நேரத்தில் ஷாம் இஸ்லாத்தினுடைய கண்ட்ரோல்ல இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும், நாம் தவறுந்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டி இருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் மாத்திரம் பின்பற்றி நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என நினைக்கிற நாம், நம்முடைய அனைத்து காரியங்களிலும் இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை மாத்திரம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் புனிதமிக்க ஜுமாவினுடைய நாளிலே, ஜுமாவினுடைய ஹுத்பாவிலே நாம் அத்தனை பேரும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்பதை நாம் ஆழமாகவும் அடிப்படையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது ஒரு பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதியாக வழங்கப்பட்டு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனையும் தன்னுடைய வாழ்வியல் வழிமுறைகளையும் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று நமக்கு கற்றுத்தந்துவிட்டு சென்று விட்டார்கள். சென்று விட்டதற்கு பிறகு நாம் வாழுகிற எந்த காலமானாலும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்புடையதாகவே திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளும் அமைந்திருப்பதையும் நாம் பார்க்க முடியும். இப்படி இருக்கிற போது நாம் வாழுகிற காலகட்டத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள், சிக்கல்கள் எது நடந்தாலும் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ, அதை எப்படி அணுகுமாறு நமக்கு படித்து தந்திருக்கிறார்களோ அப்படித்தான் நாம் அணுக வேண்டுமே தவிர எதையாவது நம்முடைய கற்பனையாக நாம் நினைப்பதையெல்லாம் இஸ்லாம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இதை ஏன் ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளின் போதும் ஒவ்வொருவரும் தாங்கள் நினைத்தால் போல் அதற்கு விளக்கங்களை அளிப்பதும், அவர்கள் சொல்லுகிற செய்திகளை குர்ஆனும் ஹதீஸும் என்று சித்தரிக்க நினைப்பதும் இந்த காலத்திலே நடந்து வரக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத இக்கட்டான பிரச்சாரமாக மாறி இருக்கிறது. எனவேதான் உண்மை எது பொய் எது என்பதை நாம் பிரித்தறிய வேண்டிய நிர்பந்தம் நமக்கு உண்டாகி இருக்கிறது. குறிப்பாக தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன பெருபூமியிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியதையொட்டி உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் யுத்தம் மத்திய கிழக்கு முழுவதையும் வியாபிக்கிற அளவுக்கு காசாவை மொத்தமாக அழித்து முடித்திருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவினுடைய எந்த பகுதிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் கட்டுப்படுத்த முடியவில்லை, முழுமையாக கைப்பற்றி விட்டோம் என்று அறிவிக்க முடியவும் இல்லை. கடந்த காலங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1967களில் 6 நாள் யுத்தம் 6 அரபு நாடுகளோடு நடந்தது. 6 days war என்று சொல்லுவார்கள். இந்த 6 நாள் யுத்தத்தில் அரபு நாடுகள் 6 நாடுகள் ஒன்றிணைந்து தங்களுடைய நாடுகளின் பல பகுதிகளையும் இழந்து பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதியையும் இழக்கிற அளவுக்கு படுதோல்வி அடைந்திருந்தார்கள். 1967களிலே அவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற இஸ்ரேலிய இராணுவத்தினாலும் இஸ்ரேலிய அரசாங்கத்தினாலும் இன்றைக்கு ஒரு ஆண்டுகளை தாண்டி 430 நாட்களை தாண்டியதற்கு பிறகும் பாலஸ்தீனத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை, காசாவை கைப்பற்றி விட்டோம் என்று அறிவிக்க முடியவில்லை. இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் தினம்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருளினால் அவர்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு அவர்களுடைய பயணம் தொடர்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்கள் களத்துக்கு இறங்கி இருந்தார்கள், யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் வந்திருந்தார்கள். இப்படி பல பேரும் வந்து யுத்தம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தற்போது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை, சீஸ்ஃபயர் உடன்படிக்கை மூலமாக ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்து அமைதி அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று யமனில் இருக்கக்கூடியவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தற்போதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் திடீரென சிரியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சிரியாவை முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, சிரியா என்பது இன்றைக்கு சிரியா என்று அறியப்படக்கூடிய இந்த பகுதி இஸ்லாமிய வரலாற்றில் ஷாம் என்கிற பெயரால் அறிவிக்கப்படக்கூடிய, ஷாம் என்கிற பெயரால் அறியப்பட்ட பகுதி. ஷாம் என்கிற பகுதியினுடைய பெரும் பகுதி இன்னைக்கு எங்க இருக்குதுன்னு கேட்டா சிரியாவுக்குள்ள தான் இருக்கிறது. ஷாம் என்று ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது சிரியா, ஜோர்தான், லெபனான், பாலஸ்தீனம் இந்த 4 நாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இதுல பெரும் பகுதி தற்போது சிரியாவில் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பாலஸ்தீனமும் ஷாம் என்கிற வட்டத்துக்குள் வரக்கூடிய ஒரு பெருபூமியாக இருக்கிறது. இப்படி இந்த ஷாம் பகுதிகளில், இந்த சிரியாவினுடைய பகுதிகளில் திடீரென ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு முன்பதாக இந்த இடத்தை, இந்த பகுதிகளை பஷர் அல் அசாத் என்கிறவர் ஆட்சி செய்து வந்தார், நமக்கு தெரியும். இப்ப அவர் ரஷ்யாவில் தஞ்சம் அடைந்திருக்கிறார். பஷர் அல் அசாதினுடைய ஆட்சியை ஓரம் கட்டி தற்போது பஷர் அல் அசாத்
அசாத் கைப்பற்றி வைத்திருந்த பகுதிகளை எல்லாம் HTS என்கிற ஒரு அமைப்பினர், கிளர்ச்சி படையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த ஷாமினுடைய, குறிப்பாக சிரியாவினுடைய பின்னணி என்ன என்பதை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். சிரியாண்டா எது, சிரியாவினுடைய வரலாறு என்ன, சிரியாவினுடைய பின்னணி என்ன, அரசியல் பின்புலம் என்ன, இவற்றை தெரிந்து கொண்டால் தான் இன்றைக்கு நடக்கிற செய்திகளை மிகச்சரியாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக சிரியாவை பொறுத்தவரை 1516 இருந்து 1918 வரைக்கும் துருக்கி தலைமையிலான உஸ்மானிய கிலாபத்தின் கீழால் இருந்த ஒரு பகுதி. ஒட்டோமான் கலிஃபேட் என்று ஒட்டோமான் கலிஃபேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உஸ்மானிய கிலாபத்து என்று அறியப்பட்ட பகுதி இது. துருக்கியினுடைய தலைமையில் தான் இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான அரபு நாடுகள் முழுவதுமாக அன்றைக்கு ஒரே தலைமை பீடத்துக்கு கீழாக ஒரே ஆட்சியாக இருந்தது. துருக்கி தான் தலைமை பீடத்தில் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, இன்றைக்கு இருக்கிற குவைத், இன்றைக்கு இருக்கிற பஹ்ரைன், இன்றைக்கு இருக்கிற எல்லா மேக்ஸிமம் உள்ள மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் எல்லாமே இந்த ஒட்டோமான் கலிஃபேட்டுக்கு கீழே, உஸ்மானிய கிலாபத்துக்கு கீழாக இருந்த பகுதிகள். அந்த அடிப்படையில் தான் சிரியான்னு இன்னைக்கு எதை பார்க்கிறோமோ, இந்த சிரியா, பாலஸ்தீனம், ஜோர்தான், இந்த பகுதிகள் எல்லாமே உஸ்மானிய கிலாபத்துக்கு கீழாக 1516 இருந்து 1918 வரைக்கும் 400 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுகைக்கு கீழால் இருக்கப்படுகிறது. உஸ்மானிய கிலாபத்து தான் ஆட்சி செய்து வருகிறார்கள். இப்படி இருந்த நிலையில தான் முதலாவது உலகப் போர் நடக்கிறது. இந்த உலகப் போர்ல துருக்கி தலைமையிலான ஒட்டோமான் கலிஃபேட் தோல்வி அடைகிறார்கள். அதனுடைய பின்னணி எல்லாம் நிறைய இருக்குது. அது அரபு நாடுகள் வெளிப்படையாக உஸ்மானிய கலாபத்தோடு இருப்பதாக காட்டிக்கொண்டு மற்ற உள்ரங்கமாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த வல்லாதிக்க நாடுகளுக்கு பின்னால் போயிருந்தார்கள். அப்படி இருந்த நிலையில தான் உஸ்மானிய கலாபத்து தோல்வி அடைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்படி தோல்வி அடைகிற போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த ஷாம் தேசம் இருக்குதா இல்லையா, சிரியா பகுதிகளை பிரான்ஸ் கைப்பற்றி கொள்கிறது. 1918 இருந்து 1946 ஆண்டு கால வரைக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு கீழே, பிரெஞ்சிய படைக்கு கீழே தான் இந்த ஆட்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. பிரான்சினுடைய காலனித்துவம், நம்ம நாடு இருந்துச்சா, பிரிட்டிஷுக்கு கீழே இருந்தது நம்முடைய நாடு, ஹாலண்டுக்கு கீழே நம்முடைய நாடு இருந்தது. இப்படி பல நாடுகள் நம்ம நாட்டை ஆக்கிரமித்திருந்த மாதிரி இந்த முதலாம் உலகப் போரோடு சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த பகுதிகளை பிரான்ஸ் ஆக்கிரமித்து கொண்டது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், ஜோர்தான்ல பிரான்சினுடைய ஏர்பேஸ் இருக்கும், ராணுவ பேஸ் இருக்கும். அந்த ஆக்கிரமித்த பகுதிகளில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இன்றைக்கும் ராணுவ பேஸ்களை வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்படி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தங்களுக்கு கீழே ஆட்சியை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் 1946 அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கிறார்கள். சிரியா சுதந்திரம் பெறுகிறது. நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற மாதிரி, இந்தியா சுதந்திரம் அடைந்த மாதிரி, மற்ற நாடுகள் சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி, இனிமே நாங்க உங்களை ஆட்சி செய்யல, ஆட்சியை நீங்க விரும்பவும் இல்லை, நாங்க நாட்டை விட்டு வெளியேறோம், உங்களை நீங்களே ஆண்டுக்கிறங்க என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, டெமோக்ரசி கண்ட்ரியாக, ஒரு ஜனநாயக அடிப்படையிலான ஒரு நாடாக அந்த நாட்டை மாற்றிவிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, 1946 பிரான்ஸ் சிரியாவை விட்டு வெளியேறுகிறது. வெளியேறினதுக்கு பிறகு 1946 இருந்து 1963 வரைக்கும் அந்த பகுதிகளை முழுமையாக ஆளக்கூடிய, தங்களை தாங்களே ஆளக்கூடிய சுயாதீனம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்து வருகிற நேரத்தில் தான் சிரியாவில் பாத் கட்சி தோற்றம் பெறுகிறது. பாத் கட்சின்னா சதாம் ஹுசைன், பாத் கட்சியை தான் சதாம் ஹுசைன் ஈராக்கில் வச்சிருந்தாரு. சிரியாவில் பாத் கட்சி தான் இருந்தது. கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவர்கள் என்று அர்த்தம். கம்யூனிச சித்தாந்தத்தின்படி கீழே தேக நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் கம்யூனிச சித்தாந்தத்துக்கு கீழே இருக்கும். அப்படி இருந்த ஒரு நாடாக சிரியாவும் தோற்றம் பெறுகிறது. அங்க பாத் கட்சி என்ன ஆகுதுன்னு கேட்டா, உருவாக்கப்படுகிறது. பாத் கட்சியில தான் இன்றைக்கு வெளியேற்றப்பட்ட பஷர் அல் அசாத் இருக்கிறாரா இல்லையா, பஷர் அல் அசாதினுடைய தகப்பனார் ஹாஃபிஸ் அல் அசாத் என்கிறவர் இந்த பாத் கட்சியில தான் இருந்தார். அவர் இருந்தார், சதாம் ஹுசைன் இருந்தார், இப்படி எல்லாருமே இருந்தாங்க. இருந்த நேரத்தில் மக்களுடைய ஆதரவும் அவருக்கு கிடைச்சி அவர் ஆட்சியை கொண்டு போகும்போது 1970களில் ராணுவ தளபதியாக இருந்த ஹாஃபிஸ் அல் அசாதினுடைய தகப்பனார் என்ன பண்றாருன்னா, ராணுவ தளபதியாக இருந்து கொண்டு தான் நாட்டினுடைய ஆட்சியாளர் என்று சொல்லி அறிவித்துக் கொள்கிறார். அறிவிப்பதற்குரிய சாதகங்கள் எல்லாம் அவருக்கு அமையுது. ராணுவ தளபதியா வேற இருக்கிற நேரத்தில் தான் ஆட்சியை பிடிச்சுக்கிறாரு. ஆனால் 2000ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல அவர் ஆட்சியில் இருக்கிறாரு. ஆனா இந்த ஆட்சி நேரத்தில்
இப்ப இருக்கிற மாதிரி ஷியா சன்னி என்கிற விதமாக அவர் ஆட்சியை கொண்டு போகவில்லை. பெரும்பாலும் எப்படி கொண்டு போறாருன்னு கேட்டா, நாங்க பாத் கட்சி ஆட்சி பண்றோம், சதாம் ஹுசைன் அப்படித்தான் கொண்டு போனாரு, நாங்க கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி ஆட்சியை கொண்டு போனதுனால பன்னெடுங்காலமாக அந்த ஆட்சி அதன் பாட்டுக்கு பயணித்துக்கிட்டே இருக்குது. 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாருன்னா பாத்துக்கிறீங்க, அவ்வளவு காலம் அவருடைய ஆட்சி தொடர்கிறது. 2000ஆம் ஆண்டுகள்ல அவர் மரணிக்கும் போது தன்னுடைய மகன் என்ன பண்றாருன்னு கேட்டா ஆட்சி பொறுப்பை எடுக்கிறார். அப்ப அவர் மரணிக்கிற நேரத்தில் இன்னைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிற பஷர் அல் அசாத் ராணுவ தளபதியாக இருந்தார். கண் மருத்துவர், அவர் கண் சிகிச்சை மருத்துவர் பிளஸ் ராணுவ தளபதியாக இருந்தார். ராணுவ தளபதியாக இருந்தவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கிறார். வெளியேற்றப்பட்ட 2024 வரைக்கும் அவர்தான் சிரியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். இருக்கிற நேரத்தில் பஷர் அல் அசாத் என்ன பண்றாருன்னு கேட்டா, என்னுடைய ஆட்சியை எப்படி தக்க வச்சுக்கிறது, இதுக்கு என்ன வழி இருக்குது என்று பார்த்தவர் தன்னுடைய ஆட்சியினுடைய பல பகுதிகளிலும் தனக்கு தேவையான தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய குழுவினரை ஆட்சிகளில் அமர்த்தி இருந்தார். குறிப்பாக இவர் யாருன்னு கேட்டா, சிரியாவை நம்ம புரிஞ்சுக்க, சிரியாவில் 75% மேற்பட்டவர்கள் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நாங்கள் பின்பற்றுவோம், குர்ஆன் சொன்னதை நாங்கள் கேட்போம் என்று அஹ்லு சுன்னா பிரிவை சேர்ந்தவர்கள். இதுல பஷர் அல் அசாதினுடைய, ஹாஃபிஸ் அல் அசாதினுடைய இந்த அசாத் இருக்கிறாரா இல்லையா, இவருடைய ஃபேமிலியும் இவரை சார்ந்தவர்களும் யாருன்னு கேட்டா அலவியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அலவியா தரீக்கான்னு சொல்லுவாங்க, ஷியாக்களுடைய ஒரு பிரிவு. இவங்க அந்த ஷியாக்களுடைய பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இந்த அலவியாக்கள். அலவியா பிரிவில் இருக்கக்கூடிய பல பேர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஆட்சியில் தேவையான இடங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கிறேன்னு, ராணுவ தளபதியா இருந்துக்க, போலீஸ் ஜெனரலா இருந்துக்க, அவரா இருந்துக்க, இவரா இருந்துக்கன்னு சொல்லி கொண்டு வந்து அந்தந்த பொறுப்புகளுக்கு வச்சு அவர்களுடைய இந்த ஷியாக்களுடைய அலவியாக்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு வந்து மேல வச்சவர் யார் கேட்டா இந்த பஷர் அல் அசாத் தான். ஹாஃபிஸ் அல் அசாதை விட அதிகமாக பஷர் அல் அசாத் தான் கொண்டு வந்து வைக்கிறார். முதல்ல இந்த அலவியாக்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்று கேட்டா, அலவியாக்கள் நுசைரியாக்கள் என்று அர்த்தம். நுசைரியாக்களை தான் அலவியாக்கள் என்று டீசென்ட்டாக பூசி மூழ்கி அழகான ஒரு பேர்ல சொல்லுவாங்க. இவர்கள் நுசைரியாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஷியாக்களுடைய ஆக மோசமான பிரிவு. எந்த அளவுக்கு மோசமான பிரிவு என்று கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனிதனாக உருவெடுத்து கடவுள், அலி ரலியல்லாஹு அன்ஹு கடவுளாக இருந்தவர் மனிதராக அவதரித்தார் பூமியிலே என்று நம்பக்கூடிய அளவுக்கு மிக மோசமானவர்கள் யாருன்னு கேட்டா கொள்கை அளவில் இந்த நுசைரியாக்கள், இந்த அலவியாக்கள். ஷியாக்களே இவர்களை மார்க்க அவர்களுடைய கண்ணோட்டத்தில் ஷியா சிந்தனையூடாகவே வழிகேட்டின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு, என்று ஃபத்வா கொடுக்கிற அளவுக்கு, என்று பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு மிக மிக மோசமான கொள்கை கொண்டவங்க யாருன்னு கேட்டா இந்த நுசைரியாக்கள், இந்த அலவியாக்கள். நுசைரியாங்கிற பெயரைத்தான் அழகுபடுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா அலவியாக்கள் என்று மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷியாக்களை பொறுத்தவரை பல பிரிவுகள் அவர்களுக்கு மத்தியில் இருப்பதை நம்ம கவனிக்க முடியும். ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் இமாமியா என்று சொல்லுவார்கள். 12 இமாம்கள் வருவார்கள். அந்த ஜஃபர் சாதிக்கெல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி இமாமியாக்கள் என்று சொல்லுவார்கள். ஈரான்ல இருக்கக்கூடியவர்கள், லெபனானுடைய சவுத் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், இந்த யுத்தத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்களும் இமாமியாக்கள். யமன்ல இருக்கக்கூடியவர்கள் ஜெய்தியாக்கள், அவர்களும் ஷியாக்கள் தான். ஜெய்தியாக்கள் தான் அங்க அதிகமாக இருக்கிறார்கள். இப்படி ஷியாக்கள் பல பிரிவுகள் இருக்கிறார்கள். அந்த பிரிவுகள்ல மிக மிக மோசமான ஒரு பிரிவு ஷியாக்களே இவர்களை வழிகேடர்கள், வழிகேட்டின் உச்சத்தில் இருப்பவர்கள், இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா இந்த நுசைரியாக்கள், அலவியாக்கள். பஷர் அல் அசாதினுடைய தகப்பனார் பஷர் அல் அசாத், அவருடைய குடும்பம், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை, இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டவர்கள் தான் அலவியாக்கள். ஆனா அரசியல் ரீதியாக, பூகோள ரீதியாக, ஜியோ பாலிடிக்ஸ் என்கிற அடிப்படையில் ஈரான் என்ன பண்ணுவாங்க, அவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள். எல்லாம் ஷியாதானே என்கிற அடிப்படையில் அரவணைத்துக் கொள்வார்கள். கொள்கை என்று வந்துட்டா எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று அவர்களே சொல்லுகிற அளவுக்கு மிக மோசமாக இருப்பார்கள். இந்த அலவியா கொள்கை உள்ளவர்கள் தான் பஷர் அல் அசாத் என்ன பண்றாருன்னு கேட்டா பல பொறுப்புகளுக்கும் என்ன செய்கிறாருன்னா கொண்டு வந்து நியமித்து விடுகிறார். இப்படி நியமித்தது மட்டுமல்லாம அங்கு இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னா பேசியவர்கள், அங்கு இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்களை முடக்குவதற்கும் அடக்குவதற்கும் கொன்று குவிப்பதற்கும் தாராள அனுமதியையும் கொடுத்திருந்தார்.
பல பேரை பார்க்க முடியும். பல அறிஞர்கள் இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க, சிரியாவில் இந்த கிளர்ச்சி படை ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு பல அறிஞர்கள் சமூக வலைதளங்களில் வந்து பேசுறாங்க. நாங்கள் மீண்டும் சிரியாவுக்கு வர ஆசைப்படுகிறோம், நாங்கள் வெளியேறியதற்கு காரணம் பஷர் அல் அசாது தான், எங்களோடு இருந்த பல அறிஞர்களை கொன்று குவித்து விட்டார், லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து பல அறிஞர்களை, உலமாக்களை, மார்க்கத்திற்காக போராடியவர்களை, மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பாடுபட்டவர்களை எல்லாம் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள் என்பதற்காகவே கொன்று குவித்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டாரு. இதற்கு ஆதரவாக ஈரான் இருந்தது, ரஷ்யாவும் இருந்தது. பூகோள ரீதியாக ரஷ்யாவுக்கு இவங்களும் பாத் கட்சிங்கிற அடிப்படையில், ரஷ்யாவில் இருக்கிறவங்களும் கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவங்கிற அடிப்படையிலையும், பூகோள ரீதியாகவும் அவங்க இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ங்கிற வகையிலையும் அவங்க ரஷ்யாவுக்கும் என்ன தேவைப்பட்டதுன்னு கேட்டால் மத்திய கிழக்கில் தங்களுக்கான ஆட்கள் தேவை என்று இருந்தது. அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இவர்களுக்கான சப்போர்ட்டை எல்லாம் கொடுத்து வைத்திருந்தார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் 2011 இருந்து 2013 வரைக்கும் ஒரு அரபுலக புரட்சி உண்டாகிறது. அரபு உலகத்தில் மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழும்பி பல அரபுலக ஆட்சியாளர்களை வெளியேற்றினார்களா இல்லையா? டியூனிசியாவில் ஜெயினுல் ஆப்தீன் துரத்தி அடிக்கப்பட்டார். நாட்டை விட்டே விரட்டி இப்போ சவுதி அரேபியாவில் போய் தஞ்சம் அடைகிற அளவுக்கு அவருடைய நிலைமை மாறியது. லிபியாவில் கடாஃபிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்கள் கிளர்ச்சி கடைசியில் கடாஃபியை கொன்று குவிக்கிற அளவுக்கு நிலைமை மாறியது. அரசாங்கம் அள்ளி கொடுத்திருந்தாலும் அடக்குமுறை தாங்க முடியலை என்று சொல்லி கடாஃபியினுடைய ஆட்சியை முஅம்மர் கடாஃபி மொத்தமாக தோற்கடிக்கப்பட்டு அவர் கொலையும் செய்யப்பட்டார் என்கிற சம்பவங்கள் எல்லாம் இந்த அரபுலக புரட்சியில் தான் நடைபெற்றது. எகிப்தில் ஹொஸ்னி முபாரக்கினுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதும் இந்த அரபுலக புரட்சி நேரத்தில். பஹ்ரைன்லையும் கொஞ்சம் கிளம்பிக்கிட்டு வரும்போது அடக்கிட்டாங்க. சவுதி அரேபியாவில் மூச்சு விட நினைக்கும் போதே அடக்கிட்டாங்க. சட்ட திட்டங்களை போட்டு, மற்ற நாடுகள் ஓவரான சட்டங்களை போட்டு இந்த கிளர்ச்சிகள் கிளம்பி விடாம, மக்கள் ரோடுக்கு வராம எப்படியோ தடுத்து கொண்டார்கள். தடுக்க முடியாதவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். அப்படியான நேரத்தில் தான் பஷர் அல் அசாதுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் ரோட்ல இறங்குறாங்க. அத்தனை பொதுமக்களும் வீதிக்கு வருகிறார்கள். 2011 இன்றைக்கும் நீங்கள் இணையதளங்கள் அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்க்க முடியும். அத்தனை பேரும் வீதிக்கு வருகிறார்கள். எந்த அளவுக்குன்னா அதிகமாக வந்தவர்கள் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள். ஏன்னா இவர்களுடைய அடக்குமுறை தாங்க முடியல. அஹ்லு சுன்னாக்களை அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கிறார்கள். அதிகாரம் இவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே வீதிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்று சொல்லி ஒன்றை உருவாக்குகிறார்கள். ஜனநாயக ரீதியிலாக போராட்டங்கள் தொடர்கிறது. இப்படி தொடரும் போது ஃப்ரீ சிரியன் ஆர்மின்னா வெப்பன் எடுத்துக்கிட்டு வந்தான்னு அர்த்தம் இல்லை. அப்ப அவங்க வெப்பனோட வரல, பொதுமக்களாகத்தான் வந்தார்கள். வந்தவங்களை என்ன பண்றாங்கன்னு கேட்டா கொன்று குவிக்கிறார். நிராயுதபாணியான மக்கள் குவிக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு குவிக்கப்படுகிறார்கள்? லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஜபஹத்துன் நுஸ்ரா என்கிற ஒரு அமைப்பு தோற்றம் பெறுகிறது சிரியாவில். இன்னைக்கு சிரியாவை கைப்பற்றி இருக்கிறாங்களா இல்ல HDS, அவங்க கைப்பற்றி இருக்கிற அந்த அமைப்பினுடைய தலைவராக செயல்படுகிற அபு முகமது தான் இந்த ஜபஹத்துன் நுஸ்ராவை உருவாக்குறாரு. ஜபஹத்துன் நுஸ்ரா மட்டுமில்ல, ஆல்ரெடி அங்க என்ன பண்ணாங்கன்னா ISIS பயங்கரவாதிகளும் இருந்தார்கள். ISIS பயங்கரவாதம், தாயிஷ் சொல்லுவாங்க. ISISனால என்னன்னு கேட்டா இஸ்லாமிக் ஸ்டேட் ஈராக் அண்ட் சிரியா என்றுதான் பேரை வைத்துக்கொண்டு ஈராக்கில் கிளம்பி ஈராக்கில் பல பகுதிகளை மலமலமலமலன்னு கைப்பற்றினாங்க பயங்கரவாதிகள். கைப்பற்றுவதற்கு ஏதுவாக ஈராக்கினுடைய சிறைகளை இறுக்கத்தை எல்லாம் குறைத்து கொடுக்கப்பட்டதுனால லேசா வந்து எல்லா பகுதிகளையும் கைப்பற்றி கொண்டு கடைசியில் என்ன பண்ணான்னு கேட்டா ஈராக்கை பிடிச்சிட்டோம், நாங்க சிரியாவுக்குள்ள நுழையிறோம்னு சொல்லி சிரியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க. இந்த ISIS ஆக இருந்தாலும் ஜபஹத்துன் நுஸ்ராவாக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் அல் காயிதா என்கிற அந்த குழுவோடு சேர்ந்து இயங்கியவர்கள். அல் காயிதாவில் இருந்து பிரிஞ்சு ISIS வந்து என்ன பண்றான்னா இஸ்லாமிய ஆட்சி என்று அறிவிக்கிறான். இதை விளங்காது. இது இஸ்லாமிய ஆட்சியா? பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். அங்கிருந்து ஆயுதங்கள், நவீன ஆயுதங்கள் எல்லாம் அவருடைய கைக்கு வருகிறது. அமெரிக்காவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் எல்லாம் உடைக்கும் விதமாக அமெரிக்கா அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது. உடைக்கிறாங்க, உடைச்சுக்கிட்டு வர்றாங்க. ஈராக்கினுடைய ராணுவத்தை டிசோல்வ் பண்ணுது அமெரிக்கா. அதனால அங்க இருந்தவங்க எல்லாம் போய் சேர்றாங்க. சேர்ந்து ஒரு பெரிய ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்படி ஒரு சேஞ்ச் வரும்போது இதை புரியாம அன்றைய நாட்களிலேயே இந்த பயங்கரவாதிகள் என்று தெரியாமல் பேசிய பல பேர் இருக்கிறார்கள். பின்னாட்களில் பார்த்தோம்னா இவர்கள் 100% பயங்கரவாதிகள், அப்பாவிகளை கொன்று குவித்தவர்கள். இஸ்லாம்
இஸ்லாமியர்களே கொன்று குவித்த பயங்கரவாதிகள். இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐஎஸ் என்கிற பிரிவினர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், அவர்கள் முர்த்ததுகள், அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிக்கிற மார்க்கம் அல்ல. ஐஎஸ்ஐ சேர்ந்தவர்களை இஸ்லாமியர்கள் என்று இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. குர்ஆன் சுன்னா அடிப்படையிலும் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குழு கிளம்பி வருகிறது. அவங்க அல் காய்தாவிலிருந்து பிரிஞ்சவங்க. அதுல இருந்து பிரிஞ்சுதான் ஜபஹத்துன் நுஸ்ரா என்கிற அமைப்பை அபு முகமது உருவாக்குறார். இப்ப இருக்கிற HDS தலைவர் உருவாக்குறது மட்டுமல்லாம இவரை கிட்டத்தட்ட 6 வருஷம் அமெரிக்காவினுடைய சிறைகளில் இருந்தார். வாண்டட் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. இவரை கண்டுபிடிச்சு தந்தா இத்தனை மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தருவோம் என்று அறிவிச்சிருந்தாங்க. பயங்கரவாதி என்று அறிவிச்சிருந்தாங்க. இப்ப இந்த சிரியா கிளர்ச்சிக்கு பிறகுதான் நாங்க அதுல இருந்து அவரை நீக்கிறத பத்தி யோசிக்கிறோம் என்று பல நாடுகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பயங்கரவாத இயக்கங்களாக இருந்தவர்கள் ரெண்டாக பிரிகிறாங்க. பிறகு சிரியாவுக்குள்ள வந்து அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, சிரியாவில் இந்த பஷர் அல் அசாதினுடைய ஆட்சியை இல்லாமலாக்கணும், ரொம்ப கொடூரமாக மக்கள் எல்லாம் கொன்று குவிக்கப்படுகிற நேரத்தில் அதற்கு எதிராக கிளர்ந்து என்ன பண்றாருன்னு கேட்டா, சிரியாவுடைய பஷர் அல் அசாதுக்கு எதிரான பல தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கிறார்கள் ஜபஹத்துன் நுஸ்ராவை சேர்ந்தவர்கள். பிறகு HDS ஆக அவர்கள் பல இயக்கங்களை இணைத்துக் கொண்டு ஒன்றிணைந்து கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் 2011 இருந்து 2013 கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் உண்டான காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 12 மில்லியன் மக்கள் சிரியாவில் இருந்து அகதிகளாகி இருந்தார்கள். 2.5 கோடி மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க. 2.5 கோடி மக்கள்ல 12 மில்லியன் மக்கள் நாட்டை விட்டு அகதிகளாக வெளியேறுகிறார்கள். துருக்கிக்கு போறாங்க, மற்ற நாடுகளுக்கு போறாங்க. உலகத்திலேயே உள்நாட்டு போரினால் அகதிகளாக உள்நாட்டு ஆட்சியாளருடைய தொல்லை தாங்க முடியாமல் அதிகமான அகதிகள் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இருக்கும் என்று சொன்னா அது சிரியா மட்டும்தான். உலக வரலாற்றில் மியான்மரில் தாக்குதல் நடத்தப்பட்டது, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு காசாவில் நடந்துகிட்டு இருக்குது, பல நாடுகளில் நடக்குது. எந்த நாடுகளில் நடந்த யுத்தத்தையும் விட ஒரு ஆட்சியாளரால் அதிகம் கொல்லப்பட்ட தன்னுடைய நாட்டு மக்களே கொல்லப்பட்டாங்கன்னா அது யாரால கொல்லப்பட்டாங்க? பஷர் அல் அசாதால தான் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு நெதன்யாகுவினுடைய தலைமையில் இஸ்ரேலியர்கள் ஜியோனிஸ்டுகள் காசாவில் கொன்று குவிக்கிறாங்களே, இதைவிட அதிகமாக தன்னுடைய மக்களையே கொன்று குவித்தவன் யார் என்று சொன்னா பஷர் அல் அசாத். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2014 ஐநாவினுடைய அவையினுடைய ஆய்வு பிரகாரம் அவங்க ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கிறாங்க. 1,91,363 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிரியாவில். 1,91,000 கிட்டத்தட்ட 2 லட்சம் வச்சுக்கிறீங்க. ஆயுதபாணிகள் ஆயுதத்தை கையில் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் என்ன பண்றான்னு கேட்டா கொன்று குவிக்கிறான். 11,000 குழந்தைகள் கொல்லப்படுகிறது ரசாயன தாக்குதல், கெமிக்கல் வார் நடக்குது. அவ்வளவு அட்டாக் பண்றான், அவ்வளவு பேரை கொன்று குவித்து 1500க்கும் மேற்பட்ட பள்ளி வாயல்கள், அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்களுடைய வணக்கத்தலங்கள், பள்ளி வாயல்கள் மொத்தமாக அழிக்கப்படுகிறது. இப்படி பெரும் ஒரு அழிவை செய்தவர் யாருன்னு கேட்டா பஷர் அல் அசாத். காசாவில் இருந்து அகதிகளாக வந்து யர்முக் பகுதிகளில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் சிரியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தார்கள். அகதிகளாக தஞ்சமடைந்திருந்த மக்களையே என்ன பண்ணான்னு கேட்டால் சிரியாவினுடைய அகதிகளுக்கு உதவினார்கள் என்று சொல்லி அவர்கள் மேலும் அட்டாக் நடத்தப்பட்டது. அவங்க ஏற்கனவே அங்கே அட்டாக் நடக்குது தாங்க முடியலைன்னு தான் சிரியாவுக்கு வந்தாங்க. சிரியாவுக்கு வந்தவர்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய அழிவை பஷர் அல் அசாத் செய்து கொண்டிருக்கும் போதுதான் எப்படியாவது இவனை வெளியேற்றணும், நாட்டுக்கு சுதந்திரம் வேணும், நம்ம மக்களுக்கு நிம்மதியான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் என்று அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய தலைவர்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே அங்கே அசாதுக்கு எதிரான போர்ல நாடு துண்டாகி கிடந்தது. எப்படி துண்டாகி கிடக்குது? குர்துகள் மாபெரும் 2 நகரங்களை கைப்பற்றி பல டிஸ்ட்ரிக்ட்களை அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. நீங்க சிரியாவினுடைய மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல குர்துகள் 2 மாபெரும் மாவட்டங்களை கையில் வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய ஆட்சி குர்துகளுக்கு முழுவதுமாக அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐஎஸ் என்ன பண்றான்னு கேட்டா பயங்கரவாதிகள் அவங்களும் சில ஏரியாவை கைப்பற்றி வைத்துக் கொண்டு அவர்களுடைய கையில் அது சில ஏரியாக்கள் இருக்கிறது. இப்பொழுதும் அவர்களுடைய கையில் சில ஏரியாக்கள் இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற குழுவினரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா சிரியாவினுடைய புரட்சி படையும் அவர்களும் அங்க பல பகுதிகளை அந்த துருக்கியை ஒட்டிய பார்டர் பகுதிகளை கைப்பற்றி வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப வந்திருக்க இந்த HTSக்கு கூட முழுவதுமாக ஆயுத சப்ளை பண்ணி அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அடிப்படையாக அமைந்தது யாருன்னு கேட்டா துருக்கி தான், அர்துகானுடைய அரசாங்கம் தான். அதையெல்லாம் பண்ணி அப்படி இருக்கிற நேரத்தில் தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த HTS
மலன்னு அலப்போ கைப்பற்றுதான், ஹிம்ஸை ஹோம்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த ஹிம்ஸை கைப்பற்றுறாங்க. டமாஸ்கஸ் வரைக்கும் வித்தின் 1 வீக்குக்குள்ள எப்படி கைப்பற்றினாங்க? 2 காரணங்கள். ஒன்று, அத்தனை பொதுமக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. 2வது, பெரிய பெரிய ஆயுதங்களை தாண்டி பொதுமக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. அதே நேரத்தில் உள்ளே இருந்த இராணுவம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, சரண்டர் ஆயிடுவோம், ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து பிடிச்சிக்கிறட்டும், இராணுவத்தினுடைய சப்போர்ட்டு அசாதுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இந்த 2மே நடக்குது. அசாதுக்கு இராணுவத்தில் சப்போர்ட் இல்லாமல் போயிடுது, பொதுமக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் அவங்களுக்கு கிடைச்சிருது. கிடைச்ச நேரத்தில் தான் மலன்னு கைப்பற்றிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா யதார்த்தத்தில் நம்ம பார்க்கணும், ஒரு 1 வீக்குக்குள்ள இப்படி ஒரு நாட்டை, ஒரு அரசாங்கத்தை, அசாதினுடைய அரசாங்கம்ங்கிறது ஆயுத பலம் எல்லாம் இல்லாத அரசாங்கம் கிடையாது. இன்னைக்கு இஸ்ரேல் உள்ள போய் தாக்குதல் நடத்துறானா இல்லையா, டமாஸ்கஸ் வரைக்கும் அடிக்க 360 இடங்களுக்கு மேலே ராணுவ தளங்களுக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறான். அந்த 360 இடங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராணுவத்தினுடைய விமானப்படை தளங்கள், ராணுவத்தினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகள், ராணுவத்தினுடைய கப்பல்கள், கடல்ல நங்கூரமிடப்பட்டிருந்த ராணுவத்தினுடைய கப்பல்கள், ராணுவ கப்பல்கள், வெப்பனோடு இருந்த கப்பல்கள், 15க்கும் மேற்பட்ட ராணுவ கப்பல்களை அளித்திருக்கிறார்கள். இப்படி அவ்வளவு ஆயுதங்கள். அதே நேரத்தில் வான்வழி தாக்குதல்களை தடுக்கிற அயன் டோம் வச்சிருக்கானா இல்லையா இஸ்ரேல் அயன் டோம் வச்சிருக்கிற மாதிரி ஈரான் பலதரப்பட்ட ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். ரஷ்யா அப்படி வருகிற ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு வச்சிருந்த மாதிரி சிரியாவிலையும் சுற்றி வளைத்து பல அந்த தடுப்பதற்குரிய ஆயுதங்கள் அயன் டோம் மாதிரி பல சிஸ்டங்கள் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த சிஸ்டங்களை எல்லாம் இப்ப போய் இஸ்ரேல் அடிச்சு நொறுக்குறான். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, சிரியாவில் பஷர் அல் அசாதினுடைய அரசாங்கத்திட்ட ஆயுதம் இல்லாமல் இருக்கல, படைபலம் இல்லாமல் இருக்கல, எல்லாமே இருந்தது. ஆனா படை என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம வார் பண்ண வேணாம், நம்ம நின்று பிடிக்க வேணாம், அவங்க வந்து பிடிச்சிட்டு போகட்டும், அவங்களே விட்ராவாகி வந்தாங்க. இப்ப பேச்சுவார்த்தை கூட துருக்கியினுடைய சம்மதத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னா, இன்னும் 2 பகுதிகளில் இருக்கிறாங்க. அசாத் வெளியேறிட்டாரு, ஆனா அசாதினுடைய ராணுவம் இருக்குதா இல்லையா, சிரியாவினுடைய அப்ப இருந்த அரசாங்கத்தினுடைய ராணுவம், அதுல இன்னைக்கு 2 பகுதியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல பேச்சுவார்த்தை நடக்குது. நாங்க HTS கொடுத்துட்டு நாங்க வெளியேறதுக்கு தயாரா இருக்கிறோம் என்கிற விதமாக பேச்சுவார்த்தை. அதனுடைய ராணுவ தளபதி பேட்டி கொடுத்திருந்த காட்சிகள் எல்லாம் நேற்று பல தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றன. இப்படி அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த ராணுவத்தில் சப்போர்ட் கிடைச்சதுனால மலன்னு எல்லா பகுதிகளையும் பிடித்து கொண்டு முன்னேறினார்கள். இல்லாமலாம் சும்மா எல்லாம் முன்னேற முடியாது. எதிர்த்து அசாது நினைச்சு அசாதுடைய ராணுவம் முழுமையா 100% நின்று இருந்தான்னா, பிடிச்சிருந்தாலும் இப்படி ஈஸியா பிடிக்க முடியாது, பல நாட்கள் ஆகும். இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததா இல்லையா, பல ரஷ்யாவே களமிறங்கி அட்டாக் பண்ணிட்டு ஏன் விட்ரோ ஆனான்னு கேட்டா, ராணுவம் அசாதுக்கு ஆதரவா இல்ல, ராணுவம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, அதுக்கு தான் விட்ரோ ஆனாங்க. நான் காசாவில் பார்க்கிறோம், இத்தனை 1 வருஷத்துக்கு மேல யுத்தம் நடக்குது. இஸ்ரேல் என்கிற மாபெரும் வல்லரசு, மாபெரும் ஆயுதங்களை கொண்டவர்கள், அவர்களால் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகளை அழிக்க முடியல. அமெரிக்காவினுடைய முழு சப்போர்ட் கிடைச்சியும் பாலஸ்தீனத்தினுடைய போராளிகளை அழிக்க முடியல. அப்படி இருக்கும்போது HTS மட்டும் எப்படி மலன்னு வந்து பிடிச்சிட்டு போனாங்க? பிடிக்க முடியாது. எப்படி பிடிச்சாங்கன்னா, ராணுவத்தினுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைத்தது. அப்பதான் ஈரானும் ரஷ்யாவும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம பின்வாங்கிடுவோம், நம்ம வந்து இதில் தலையிட வேணாம். ஏன்னா ஆயத்துல்லா அலி காமனி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டால், இவருக்கு பஷர் அல் அசாதுக்கு எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்தோம், இப்படி பிடிக்க போகிறாங்க, திட்டம் தீட்டிட்டாங்க என்னெல்லாம் சொன்னோம், ஆனால் அவங்க உள்ள அவர் அதை கணக்கில் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கணக்கில் எடுக்கலைங்கிறத தாண்டி இதுக்குள்ளே டர்க்கி துருக்கி முழுமையாக நுழைஞ்சதுனாலையும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டால், உள்ள நுழையிறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா துருக்கி உள்ள வந்துருச்சு, துருக்கி வந்தால் துருக்கிக்கு மேலே துருக்கியோட சண்டை ஒன்று ஆயிடுச்சுன்னா நேட்டோ உள்ள வந்துடுவாங்க. ஏன்னா துருக்கி நேட்டோவினுடைய நாடு. துருக்கி இப்போ உக்ரைனில் எல்லா நாடுகளும் உதவி செய்கிறான், ஆனால் நேரடியாக படையை அனுப்பி ஏன் தாக்காமல் இருக்கிறான்னு கேட்டால், உக்ரைன் நேட்டோவோடு இணைந்த கண்ட்ரி அல்ல, நேட்டோவில் இணைய போனதுக்காகத்தான் யுத்தம் வந்திருக்கிறது. நேட்டோவோட இணைஞ்சிருந்தா நேட்டோவினுடைய நாடுகள் படைகள் எல்லாம் போய் என்ன பண்ணுவான்னா தாக்குதல் நடத்துவான். இதே நேரத்தில் துருக்கி மேலே யாராவது தாக்குதல் நடத்தினா நேட்டோ படைகள் எல்லாம் என்ன செய்வானா, துருக்கிக்கு ஆதரவாக வந்து நின்றுவான். அதனால கூட ரஷ்யா என்ன பண்ணியிருக்கலாம்னு கேட்டால், நம்ம ஒதுங்கிடுவோம், பஷருக்கு ஆதரவாக ராணுவமும் கிடையாது, இதே நேரத்தில் துருக்கி தான் மெயினாக நின்றுக்கிட்டு இருக்கிறான், எனவே நம்ம பின்வாங்கிடுவோம். அதே நேரத்தில் ஈரானும் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவருக்கு சொன்னதை எதையும் கேட்கல, நம்ம பின்வாங்கிடுவோம்னு சொல்லி ஈரானும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் கைவிட்டு பின்வாங்கி விட்டார்கள். இந்த நேரத்தில் தான்
முழுவதுமாக அவர்கள் மலமலமலமலன்னு எல்லா பகுதியிலும் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்ச பகுதியில் கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இன்றைக்கும் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற தரப்பினரிடத்தில் அவர்களுடைய பகுதி குர்துகளுடைய பகுதிகளில் அவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற பகுதிகளை பிடித்திருப்பவர் ISIS அவங்கள பகுதியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. HTS எங்க பிடிச்சிருக்காங்கன்னா, சிரியாவினுடைய ராணுவம் பஷர் அல் அசாத் எதை வச்சுக்கிட்டு இருந்தானோ அந்த பகுதிகளை எல்லாம் பிடித்திருக்கிறார்கள். பிடித்து நாங்க தான் சிரியாவினுடைய கவர்மெண்ட் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த குர்துகளோட அமெரிக்காவோட நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில் குர்துகளும் நாங்க உங்களுக்கு கீழே வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், நாங்க சுயாட்சியா இருப்போம், ஆனா உங்களோட இணைஞ்சு போக ரெடியா இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்துக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈராக்குள்ள அப்படித்தான் இருக்குது. ஈராக்குள்ள குர்துகள் தனி பிரதமரை வச்சிருக்காங்க. ஈராக்ல பிரதமர் தனியா இருக்காரு, குர்துகள் தனியான பிரதமர் வச்சிருக்காங்க. ஆனா ஈராக்குங்கிற நாட்டுக்கு கீழே தான் இருப்பாங்க, தனியாக ஆட்சி பண்ணி கொள்வார்கள். அது மாதிரி நாங்க இருக்கிறோம்ங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகளை எல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இந்த சம்பவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா நிறைய பேர் போய் இஸ்லாத்தோட ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, ஷாமுக்கு பரக்கத்து வந்து விட்டது, ஷாம் அப்படி ஆகிவிட்டது, ஷாம் இப்படி ஆகிவிட்டது, ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டால், ஷாம் அப்படி நடந்தால் இப்படி நடந்தால் என்றெல்லாம் வீடியோக்களை போடுறதும் பேசுறது எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஷாமை பொறுத்த வரையில் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த சிரியா தேசத்தை பொறுத்த வரையில் இது ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்து கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது தலைநகரம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் தலைநகரம் மதீனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலத்திலேயே மதீனா தான் தலைநகராக இருந்து செயல்பட்டது. இரண்டாவது தலைநகரமாக கூஃபா, ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா மாறுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கூஃபா தலைநகரமாக மாற்றப்படுகிறது. மூன்றாவது தலைநகரமாக மீண்டும் மக்கா வருகிறது. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவை கைப்பற்றி அதுதான் தலைநகரம் என்று அறிவித்தார்கள். பிறகு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள். அந்த சம்பவங்கள் எல்லாம் தனியானது. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை உறவுக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹ் இந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நாக்கில் தஹ்னீக் செஞ்சு விடுவாங்க. குழந்தை பிறந்த முடிய அஸ்மா பின்த் அபீ பக்கர் தூக்கிக்கிட்டு போவாங்க, தஹ்னீக் செஞ்சு விடுவாங்க. மதீனாவில் பிறந்த முதலாவது குழந்தை, முஹாஜிர்களுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்களுக்கு மதீனாவில் பிறந்த முதலாவது குழந்தை யாருன்னு கேட்டா அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தான். இவர் பிறந்து முடியத்தான் மக்காவில் மதீனாவில் இருந்த அத்தனை சஹாபாக்கள் மகிழ்ச்சி உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா மக்கா மதீனாவில் இருந்த யூதர்கள் என்ன சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னா, உங்களை யாருக்கும் புள்ள கிடைக்காது, நாங்களாம் சூனியம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அப்பதான் அல்லாஹு தஆலா அப்துல்லா இப்னு சுபைரை கொடுக்குறான். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்ததோட அவங்க தாய் அஸ்மா மட்டும் சந்தோஷப்படலை, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாண்டி அத்தனை சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்? சூனியம் வச்சுட்டான், குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அல்லாஹு தஆலா எல்லாத்தையுமே பொய்ப்படுத்தி குழந்தையை தந்துட்டாங்கிற மகிழ்ச்சியும் பெருகியது. அந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் மக்காவுடைய தலைநகரமாக அவர் வச்சு செயல்பட்டார். அதற்கு பிறகு ஷாம், சிரியா, இப்ப இருக்கிற சிரியா, ஷாம் தேசம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோர்தான், பாலஸ்தீனம், லெபனான் இந்த பகுதிகளை உள்ளடக்கிய, சிரியாவினுடைய பெரும்பகுதிகளை உள்ளடக்கிய இந்த ஷாம் தேசத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி பண்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு யசீத் ஆட்சிக்கு வர்றாரு. யசீதுக்கு பிறகு அவருடைய மகன் முஆவியா ஆட்சிக்கு வர்றாரு. அதுக்கு பிறகு மர்வான் இப்னு ஹக்கம் ஆட்சிக்கு வர்றாங்க. இப்படி உமையாக்களுடைய ஆட்சி முழுவதும் சிரியாவை தளமாக கொண்டுதான் செயல்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய பின்புலம் கொண்ட, இஸ்லாமிய ஆட்சியினுடைய பின்புலம் கொண்ட ஒரு பகுதியாக சிரியா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் சிரியாவினுடைய கவர்னராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனாதிபதியாக ஆட்சி பொறுப்பை எடுத்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக சிரியாவை வைத்துக் கொண்டு மீண்டும் 20 ஆண்டுகள் இருக்கிறார். மொத்தம் 40 ஆண்டுகள் அவர் 20 ஆண்டு கவர்னராக, 20 ஆண்டுகள் ஜனாதிபதியாக ஆட்சி செய்திருக்கிறார் என்கிற வரலாற்று செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் இந்த ஷியாக்கள் மூச்சு கூட விட முடியாது. இந்த அளவி அந்த சத்தமே கிடையாது அங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் பாதம்பட்ட பூமி, அது ஆயிரக்கணக்கான ஒன்று வாழ்ந்திருப்பார்கள், அது வந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் சஹாபாக்களுக்கும் இந்த பூமிக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு. பல அறிஞர்கள், இமாம் ஷாஃபியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்னு தைமியாவாக இருந்தாலும் சரி, நவவியாக இருந்தாலும் சரி, அல்பானி வரைக்கும் பல அறிஞர்கள் வந்து போன இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தோடு ஒன்றி கலந்த ஒரு பகுதியாக இந்த சிரியா ஷாம் தேசம் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால்
இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தோடு இது எப்படி முடிச்சு போடப்படுகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாம் தேசத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன செய்தியை சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். இறைவா, எங்களுடைய ஷாம் தேசத்திற்கு அருள் புரிவாயாக, அதே போன்று எங்களுடைய யமன் தேசத்திற்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. யமனுக்கும் ஷாமுக்கும் ரெண்டு திக்கில் இருக்கு. யமன் சவுதிக்கு கீழே இருக்குது, ஷாமுங்கிறது வந்து மேல பகுதிகளில் இருக்குது. இந்த ஷாம் இஸ்ரேல் பார்டர், அதே போன்று துருக்கியினுடைய பார்டருக்கு வரும், லெபனானுடைய பார்டருக்கு வரும். இந்த ஏரியாவில் சிரியா இருக்கிறது. இது யமன் வந்து ஆக கீழே சவுதிக்கு கீழ் பகுதிகளில் இருக்குது. இந்த ரெண்டையும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஷாம் தேசத்திற்கு அருள் புரி, யமன் தேசத்திற்கு அருள் புரி அல்லாஹ்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த துஆ கேட்கிற நேரத்தில் ஷாம் இஸ்லாத்தினுடைய கண்ட்ரோல்ல இல்லை, யமன் இஸ்லாத்தினுடைய கண்ட்ரோல்ல இல்லை. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை கேட்குறாங்க. உடனே சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, காலு வஃபி நஜிதினா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே எங்க நஜிதுக்கும் துஆ கேளுங்களே அப்படிங்கிறாங்க. நஜிதுன்னா ஈராக்குக்கு துஆ கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய பகுதி தான் நஜிது. அதனால அன்றைக்கு இருந்தது. இன்னைக்கு நஜிதுன்னு சவுதி அரேபியாவில் ஒரு இடம் இருக்குது. என்ன செய்வாங்கன்னா, உடனே எங்க நஜிதுக்காகவும் துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பவும் என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, இறைவா எங்களுடைய யமனுக்கும் ஷாமுக்கும் அருள் புரிவாயாக. கண்ணுக்கு தெரியாத அருள், பரக்கத்துன்னா என்ன, பரக்கத்துண்டா என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், கண்ணுக்கு தெரியாத அருள் வளம்னு அர்த்தம். நம்மகிட்ட 10,000 ரூபா காசு இருக்கும், ஆனால் 1 லட்சம் ரூபாட வேலையை செய்வோம். 10,000 ரூபா காசுக்கு 10,000 ரூபா வேலையை தானே செய்யணும். 10,000 ரூபா காசுக்கு 1 லட்சம் ரூபா வேலையை நம்ம எப்படி செய்யறோம்னு சொன்னால், நமக்கு அல்லாஹு தாலா கண்ணுக்கு தெரியாத அருள் வளத்தை தருகிறான். வீட்டில் ஒருத்தர் தான் வேலைக்கு, வாப்பா வேலைக்கு போவார், 3-4 பிள்ளை இருக்கும், மனைவி இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும், சந்தோஷமாக வாழ்வாங்க. காரணம் என்னன்னா, எடுக்கிற சம்பளத்தில் இதெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் செய்ய முடியுமாகுதுன்னு சொன்னால் அல்லாஹுடைய பரக்கத்து இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் பரக்கத்து பெறணும்னா இப்படி 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 இருந்துக்கிறங்க என்றெல்லாம் இஸ்லாம் வழிமுறை எதுக்கு சொல்லுது, இதுக்காகத்தான் சொல்லுது. அந்த மாதிரி அருள் வளர்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும் போதும் அந்த இடத்துல சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர் என்ன செய்றாங்கன்னா, எங்களுடைய நஜிதுக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் துஆ கேளுங்களே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அல்லாஹ் இது மாதிரி மூணு தடவை நடக்கும். 3 தடவை நடந்ததோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹுனாக தில்சால், பூமி அதிர்ச்சி உண்டாகும், அதே போன்று வல் ஃபிதன், நிறைய குழப்பங்கள் உருவாகும், அதே போன்று அங்கதான் ஷைத்தானுடைய கொம்பு வெளிப்படும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, பூமி அதிர்ச்சி ஏற்படும், பெரிய குழப்பம், இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழப்பத்தினுடைய அடிப்படையாக அங்கதான் இருக்கும், ஷைத்தானுடைய கொம்பு வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பகுதிகளுக்கு பிரார்த்தனை செய்ய மறுத்து விட்டார்கள். இதுல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நஜிதுன்னா சவுதி அரேபியாவில் நஜிதுன்னு இப்போ ஒரு ஊர் இருக்குது. இப்போ இருக்கிற அந்த ஊரை வச்சுக்கிட்டு அங்கதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சவுதிக்கு தான் துஆ கேட்கலாம்னு சொன்னாங்க. சவுதியில இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரு, அவங்களுடைய லட்சணம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது வேற விஷயம். அதை நம்ம ஆதரிக்கவும் இல்லை, அது சரின்னு சொல்லி வாதிட்டு வரவும் இல்லை. ஆனா அங்க ஏன் நஜிதை சொல்றாங்கன்னா, அந்த நஜித் ஏரியாவில் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பிரச்சாரம் பண்ணினதுனால, முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் என்ன பிரச்சாரம் பண்ணாரு, தர்கா வணக்கம் இல்லை, மற்ற வணக்கங்கள் எதுவும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுடைய தூதர் சொன்னதை தான் கேட்கணும், குர்ஆனை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றுங்க என்று பிரச்சாரம் பண்ணினதுனால இந்த பிரச்சாரத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, ஷைத்தானுடைய கொம்பு வெளிப்படும்னு சொன்னாங்க. முகமது அப்துல் வஹாப் தான் ஷைத்தானுடைய கொம்பும்பாங்க. இதற்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் செஞ்ச ஷைத்தானிய வேலையா, குர்ஆன் சுன்னாவுடைய வேலையா? அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்லியிருக்கிறாரு, அவனுடைய தூதரை பின்பற்றுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதைத்தான் அத்தனை இஸ்லாமியர்களும் செய்ய வேண்டும், அத்தனை முஸ்லிம்களும் இதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன நஜிது, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நஜிது எங்க இருந்ததுன்னா ஈராக்ல இருந்தது. ரசூலுல்லாஹ் ஈராக்குக்கு பிரார்த்தனை செய்யல, என்ன பண்றாங்கன்னா சிரியா, இப்ப இருக்கிற சிரியா ஷாம் தேசத்திற்கும் அதே போன்று யமனுக்கும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இது வந்து பாத்தீங்களா ரசூலுல்லாஹ் துஆ கேட்ட பூமி, ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத் அந்த பூமிக்கு இருக்குது, இருந்தது எப்பன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் எப்ப துஆ கேட்டாங்களோ அப்ப
ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தை சொல்லுவாங்கன்னா எப்படி புரியணும்னா அந்த நேரத்துக்கு மட்டும் உரியது, அந்த காலத்துக்கு மட்டும் உரியது. ரசூலுல்லாஹ் துஆ கேட்கும் போது இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அது இல்லை. அப்பவே ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. பிற்பட்ட நாட்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த ஷாம் இப்ப இருக்கிற சிரியா, அதே போன்று ஜோர்தான், அதே போன்று லெபனான், பாலஸ்டைன், அந்த பகுதிகள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் என்ன ஆகுதுன்னா கைக்கு வருகிறது, ஆட்சிக்கு வருகிறது யமன் எல்லாம். அது வரைக்குமே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவங்கள ஆட்சிக்கு கீழே இல்லாவிட்டால் கூட பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்ப பரக்கத்து செய்வாயாக என்று சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப அருள்வளம் புரிவாயாக என்று கேட்டிருக்கிறாங்க. எல்லா காலத்துக்கும் அது பொருந்தும் என்ற அர்த்தமும் இல்லை. அப்படி துஆ கேட்டதுனால அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லவங்க என்ற அர்த்தமும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அங்க முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல இல்லை, அப்பவே துஆ கேட்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகும் இது பொருந்தும் என்று சொன்னா பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி 2000 இருந்து 2024 வரை 24 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. அவனுடைய தகப்பனாருடைய ஆட்சி 30 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. அப்ப 54 ஆண்டுகள் அவங்களோட கையில் இருந்துச்சு. அப்பொழுதும் பரக்கத்து தானா? அவ்வளவு அநியாயத்தையும் பரக்கத்துன்னு சொல்ல போறோமா? அவ்வளவு அட்டூழியத்தையும் அதுதான் சொல்ல போறோமா? இவ்வளவு பேர் கொன்று குவிக்கப்பட்டதையும் அதுதான் சொல்ல போறோமா? இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க, அதுக்கு என்ன சொல்ல போறோமா? எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரார்த்தனை என்பது அந்த காலத்திற்கு உரியதாக பார்க்கப்பட வேண்டும். அந்த ஊர்களுக்கு சொல்லப்பட்டது, அந்த ஏரியாவுக்கு சொல்லப்பட்டது என்று நாம புரிஞ்சுக்கிறோமே தவிர எல்லா காலத்திற்கும் உரியது என்று நம்ம புரிய முடியாது. புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நபிமொழியில மிக அழகாக என்ன சொல்றாங்க கேட்டா, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எப்படி கேட்டிருக்கிறோம் கேட்டா, துஃப்தகுல் யமன், யமன் வெற்றி கொள்ளப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யமன் இஸ்லாமிய படைகளால் வெற்றி கொள்ளப்படும். அப்படி வெற்றி கொள்ளப்பட்டதோட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மக்கள் எல்லாம் கிளம்பி கூட்டம் குடும்பத்தோடு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு யமனுக்கு கிளம்பி போவாங்க அப்படின்னு சொல்லி மதீனாவை விட்டு வெளியேறி யமனுக்கு போவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, வல் மதீனத்து கைருல் லஹும், அவர்களுக்கு சிறந்தது எதுன்னு கேட்டா, அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சா, எது உண்மைன்னு தெரிஞ்சாங்கன்னா அவர்களுக்கு சிறந்தது எது? மதீனாவை விட்டு போறது இல்லை, மதீனாவில் இருப்பது தான் அவர்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வதுஃப்தஹு ஷாம், ஷாம் வெற்றி கொள்ளப்படும். சிரியா, ஜோர்தான், இந்த பாலஸ்தீனம், அதே போன்று லெபனான், இந்த பகுதிகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும். இப்ப இருக்கிற இஸ்ரேல்னா இப்ப இஸ்ரேல் என்று ஏன் சொல்லலாம்? பாலஸ்தீனம்னா இஸ்ரேல் தான். இன்னைக்கு இஸ்ரேல் நாம வச்சதுக்கு அது பாலஸ்தீனம் தானே. பாலஸ்தீனம்னாலே இஸ்ரேல் தான், ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த பகுதி எல்லாவற்றையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது வெற்றி கொள்ளப்படும். வெற்றி கொள்ளப்பட்டதோட கூட்டம் குடும்பமா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அப்படி அத்தனை பேரும் ஷாம் பகுதிகளுக்கு விரைந்து செல்வார்கள் என்று சொல்லிட்டு வல் மதீனத்து கைருல் லஹும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யதார்த்தத்தை புரிஞ்சிங்கன்னா, உண்மை எதுன்னு தெரிஞ்சிங்கன்னா மதீனா தான் உங்களுக்கு சிறந்தது, மதீனா விட்டு வெளியேறாதீங்கங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வதுஃப்தஹுல் இராக், ஈராக் வெற்றி கொள்ளப்படும். அப்ப வெற்றி கொள்ளப்பட்டிருக்கலன்னு அர்த்தம். வெற்றி கொள்ளப்படும். வெற்றி கொள்ளப்படுகிற போதும் இதே மாதிரி கிளம்பி போவாங்க. வல் மதீனத்து கைருல் லஹும், உங்களுக்கு சிறந்தது எதுன்னு கேட்டா மதீனா தான். சஹீஹுல் புகாரில் 1875வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபிமொழி. ஏற்கனவே நான் சொன்ன நபிமொழி 1037 சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாம் வெற்றி கொள்ளப்படும்ங்கறாங்க, ஈராக் வெற்றி கொள்ளப்படும்ங்கறாங்க, யமன் வெற்றி கொள்ளப்படும்ங்கறாங்க. வெற்றி கொள்ளப்படுகிற இடத்துல கூட்டம் குடும்பத்தோட எல்லாரும் கிளம்பி போவாங்கங்கறாங்க. கிளம்பி போனாலும் மதீனா தான் உங்களுக்கு சிறந்தது, மதீனாவில் இருந்துருங்கிறாங்க, அங்க போயிடாதீங்க. அப்ப எக்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் பரக்கத்து பொருந்திய பூமியாக இருந்திருக்குமாக இருந்தா அங்க போங்கன்னு சொல்லியிருக்கேனே. அங்க போங்கிறது ரசூலுல்லாஹ் ஆர்வம் காட்டவே இல்லையே, ஆர்வப்படுத்தவே இல்லையே. மதீனா தான் உங்களுக்கு சிறந்ததுங்கிறாங்க, மதீனா விட்டு போயிடாதீங்கிறாங்க. எனவே மதீனாவை பற்றி மதீனாவுக்குத்தான் ரசூலுல்லாஹ் முன்னுரிமை கொடுத்தார்களே தவிர சிரியாவுக்கோ யமனுக்கோ ஈராக்குக்கோ அப்படி கொடுக்கல என்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தோட கொண்டு வந்து HTS பிடிச்சிட்டாங்க, ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, சிரியா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. இப்படி வெற்றி கொள்ளப்பட்ட அடுத்து என்ன தெரியுமா? ஏன்னா அதுல ஒரு சின்ன வீடியோ கிளிப் பரவுது. அதுல இந்த HTSல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வரப்போறாங்க அப்படின்னு நிக்கிறாங்க. அடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸா தான், அடுத்து ஜெருசலம் தான் என்றெல்லாம் அந்த சின்ன வீடியோ கிளிப். அதே மாதிரி அந்த தலைவர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா, டமஸ்கஸ் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு உரை நெருப்பு பேச்சு, வெடி பேச்சு என்று அதை சிலாகிக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்பதான் பிடிச்சிருக்காங்க நாட்டை, இவங்க எப்படி இருக்க போறாங்கன்னு இதுக்கு போறதான் தெரியும்.
தெரியுது. இத்தனை சம்பவங்கள் நடந்து இஸ்ரேல் உள்ள போய் டமாஸ்கஸ் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்கிறாங்க. சிரியாவினுடைய அனைத்து ஆயுத தொகுப்புகளையும் இஸ்ரேல் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுவரைக்கும் அவங்க வாய் திறக்காம இருக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இந்த ஹதீஸ்களை கொண்டு வந்து வச்சு சம்பந்தம் இல்லாமல் பேசுவதை அத்தனை பேரும் தவிர்க்க வேண்டும். இது அந்தந்த காலத்துக்குரியது, அப்பப்ப நடந்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக ஷாம் இருந்தது உண்மை. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறவங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தான் என்று நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்றதா இதுக்கு முன்னாடி இருந்தவனும் அதுதான் என்று சொல்ல வேண்டி வரும். எனவே இந்த மாதிரியான செய்திகள் மிக மிக தவிர்க்கப்பட வேண்டியது. இன்னும் சொல்ல போனால் இதா ஹலக்க அஹ்லு ஷாம், ஷாம் வாசிகள் நாசமாகி விட்டார்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் எந்த நலவுமே மீயாது, மிச்சமிராது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பஸார்ல அஹமதுல வரக்கூடிய ஒரு செய்தியை காட்டுகிறார்கள். இதுவும் பலவீனமான செய்தி. ஷாம் நாசமா போயிடுச்சுன்னு சொன்னா உங்கள்கிட்ட எந்த நலவுமே இருக்காது. அப்ப இதுக்கு முன்னாடி பஷர் அல் அசாத், ஹஃபீஸ் அல் அசாத் காலத்தில் ஷாம் நாசமா போயிருந்தது, அப்ப நம்மகிட்ட எந்த நலவுமே இல்லைன்ற அர்த்தமா? நம்ம எல்லாமே நாசமா போயிட்டோம்ன்ற அர்த்தமா? அப்படி கிடையாது. இது முதல்ல இது பலவீனமான செய்தி. இந்த செய்தி ஆதாரமாக கொண்டு வரவே கூடாது. நபிகள் அதுல தொடர்ந்து என்ன வரும் கேட்டால், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்துகிட்டே இருக்கும், மறுமை நாள் வரைக்கும் மக்களை அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மறுமை நாள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு கடந்த காலங்களில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்தவங்க யாராவது வெற்றி தோல்வி மாறி மாறித்தானே வரும். உஹது போரை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? அது கிணற்று வாளியை போல. அபூ சுஃபியான் போய் பேசும்போது ஹெர்குலிஸ் மன்னரிடத்தில் ஹெர்குலிஸ் என்ன கேட்கிறாரு, உங்களை நீங்க அவருக்கும் உங்களுக்கும் இடையிலான யுத்தம் எப்படி இருக்குது? கிணற்று வாளி மாதிரி. நாங்க ஒரு முறை வெல்லுவோம், அவர் ஒரு முறை வெல்லுவார். நாங்க தோப்போம், அவர் வெல்லுவார். அவர் தோப்பார், நாங்க வெல்லுவோம். பத்ர்ல வெற்றி, உஹதுல தோல்வி. இப்படித்தான் நடந்து வந்திருக்கிறது. தவிர இந்த ஹதீஸ் இது உண்மைன்னு நம்ம இது பலவீனமான செய்தி, அறிவிப்பாளர்களே பலவீனமானது. இது உண்மைன்னு பேசுகிறவங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அப்ப பத்ர்ல ஜெயிச்சோம், உஹதுல தோத்துட்டோமே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே சஹாபாக்கள் தெரிச்சு ஓடுகிற அளவுக்கு பெரும் தாக்கத்தை உண்டாக்கியது. பிறகு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெரும்பாடுபட வேண்டியதாகிவிட்டது. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இருக்கும்போது இது பொய்யான ஒரு செய்தி. இந்த செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு சிரியாவை ஒரு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இன்றைக்கு நடப்பதை வைத்து காட்ட முனைவது தவிர்க்கப்பட வேண்டியது. எனவே சிரியாவினுடைய விவகாரம் இதுதான். அங்கு நடந்த அசாதினுடைய கொடுமையான ஆட்சி இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. வந்திருக்கக்கூடியவர்கள் ஜனநாயக ரீதியில் சிறப்பான ஆட்சியை செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் மகிழ்ச்சி பொங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் இவங்க வந்துட்டாங்கிறதுனால உடனடியாக பாலஸ்தீனத்துக்கு விடிவு கிடைச்சிடும், உடனடியாக அவங்களுக்கு விடிவு கிடைச்சிடும், இவங்களுக்கு விடிவு கிடைச்சிடும்ங்கிற முடிவெல்லாம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்க போகிற ஒரு விஷயம். எனவே பாலஸ்தீன போராளிகளுடைய வெற்றி என்பது அவர்கள் தொடர்ந்து வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் பாலஸ்தீனத்துடைய எந்த பகுதிகளையும் அவர்கள் இழக்கவில்லை. அந்த மக்களுக்கு தேவையானதை முழுமையாக தங்களால் முடிந்த அளவுக்கு பல தளபதிகளை இழந்தாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விவகாரம் தனியானது, இந்த விவகாரம் தனியானது. இந்த ஹதீஸ்களை இப்படித்தான் புரிய வேண்டும் என்பதை இந்த ஜும்மாவினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.